தோழர்களுக்கு வணக்கம். முழுசா 3 மாசத்துக்கு அப்புறமா இந்த வீடியோவின் மூலமா உங்களை மீண்டும் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் நல்லா இருக்கிறீங்களா? உங்க தொழில் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? துபாயிலிருந்து வந்த உங்க தம்பிகள்லாம் நல்லா இருக்கிறாங்களா? அமெரிக்காவிலிருந்து ரிட்டர்ன் ஆகிருக்கிற உங்க அண்ணன்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களா? எல்லாரும் எப்படி நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? ஏய் நிறுத்துற, எங்கடா போய் தொலைஞ்ச 3 மாசமா? நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறோம். நீ எங்க போய் தொலைஞ்ச? என்னதான்டா கதைங்கிறீங்களா? இருங்க சொல்றேன். அப்புறம் அதை சொல்லாம எப்படி? அதாவது ஒரு அவசர வேலையா ஆகாய மார்க்கமா இலங்கைக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன், அதனாலதான் இவ்வளவு பெரிய இடைவெளி அப்படின்னு நான் சொன்னா நம்பவா போறீங்க? என்னத்த சொல்றது, விரக்தி தான். வீடியோ போடாததுக்கு காரணம் விரக்தி தான். இவங்க எல்லாம் ஒரு ஆளுங்கன்னு இவங்களோட எல்லாம் மல்லு கட்டணுமாங்கிற விரக்தி தான். கடந்த 3 மாசத்துல தமிழ்நாட்டு அரசியல் சூழல் எப்படி மாறி இருக்குதுங்கிறத நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆட்சி மாற்றம், சில காட்சிகள் மாற்றம், அப்புறம் அமைப்புகள் மாற்றம்னு பல மாற்றங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குது. இந்த கருமத்தை எழுத்தெல்லாம் என்னன்னு பேசுறதுன்னு தான் நான் சீரியஸா வீடியோ போடல. திரும்பவும் சொல்றேன், விரக்தி தான், வேற ஒன்றும் கிடையாது. இவங்ககிட்ட எல்லாம் என்னத்தை பேசுறதுங்கிற விரக்தி தான். நாம பேசுற சீரியஸ் பாலிடிக்ஸுக்கெல்லாம் எந்த மரியாதையும் இல்லைங்கிற போது இந்த மக்கள்கிட்ட என்னத்தை அரசியல்னு பேசி என்னத்தை கன்வின்ஸ் பண்ணி என்னத்தை பண்ண முடியுங்கிற விரக்தியில தான் நான் சீரியஸா வீடியோ போடல. அநேகமா என் மனநிலை தான் உங்களில் பல பேருக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இருந்து நீங்கெல்லாம் எப்படி மெல்ல வெளியில வந்துட்டீங்களோ அதே மாதிரி நானும் வெளியில வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம இயற்கையோட நம்ம ஒத்து போய் தானே ஆகணும். மாற்றம் தானே இயற்கையின் நியதி. மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறது தானே இயற்கையின் விதி. அதுக்கு விதிவிலக்கா நாம மட்டும் வாழ முடியுமா என்ன? அதுக்கு வெளியில நாம மட்டும் வாழ முடியுமா என்ன? அதை விட்டு நாம மட்டும் வெளியில போய் இருக்க முடியுமா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை தானே. அதனால மெல்லமா அந்த மாற்றத்தை நானும் ஏத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நாம யாரோட மல்லு கட்டினா, நாம யாரை எதிர்த்து சண்டை போடணுங்கிறதையெல்லாம் நாம தீர்மானிக்க முடியாதுங்கிறது தான் இயற்கையின் விதிகள்ல ரொம்ப ஒரு முக்கியமான விதி தான். காலம் யாரை நமக்கு எதிரியா முன்னிறுத்துதோ அவங்கள எதிர்த்து தான் சண்டை போட்டாகணும், அவங்களோட தான் மல்லு கட்டி ஆகணுங்கிறது தான் இயற்கையின் விதிகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விதி. அப்புறம் அதுக்கு நாம விதிவிலக்கா இருக்க முடியுமா என்ன? காலம் விஜயண்ணாவை தான் நமக்கு எதிரியா முன்னிறுத்தி இருக்குது. ஸோ அவரோடையும் அவரை சார்ந்தவர்களோடையும் தான் நாம மல்லு கட்டி ஆகணும். சம்மந்தம் இல்லாம காத்துலையெல்லாம் கம்பு சுத்த முடியாது. அதனால செருத்தான் மல்லு கட்டி பார்க்கறதுன்னு முடிவு பண்ணி களத்துல இறங்கிட்டேன். என்ன ஒண்ணு, இந்த அரசியலை எல்லாம் சீரியஸா தான் பார்க்கணுமா? இவங்க பண்ற கூத்துக்களை எல்லாம் சீரியஸா பார்த்து அதுக்கு நாம பதில் சொல்லணுமா, பதிலடி கொடுக்கணுமாங்கிற கேள்வியெல்லாம் இப்பயும் எனக்குள்ள இருக்குதுதான். ஆனா என்ன பண்றது, வேற வழி கிடையாது. ஜனநாயகத்துல மக்கள் தீர்ப்பு தானே இறுதியானது. மக்கள் தீர்ப்பை மதிச்சு தானே ஆகணும். மக்கள் இவங்க கிட்ட தான் அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க பண்ற விஷயத்தை எதிர்த்து தான் நாம பேசி ஆகணும். இவங்க பண்ற குளறுபடிகளை எதிர்த்து தான் நாம பேசி ஆகணும். செய்வோம். மற்றபடி நான் ரொம்ப நாளாக வீடியோ போடாததுனால இந்த யூடியூப் அல்காரிதம் எப்படி பிஹேவ் பண்ணும்னு தெரியலை. என் வீடியோவை உங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷனில் காட்டுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா யூடியூப் அல்காரத்தை பொறுத்த வரைக்கும் 3 நாள் முழுசாக நீங்கள் லீவ் விட்டீங்கன்னாவே, பிரேக் விட்டீங்கன்னாவே அது இஷ்டத்துக்கு தான் ஆடும், அது சௌரியத்துக்கு தான் பிஹேவ் பண்ணா. ஸோ நான் வேற முழுசாக 3 மாதம் லீவ் விட்டுருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. என் வீடியோ உங்கள் ரெக்கமெண்டேஷனில் காட்டினாலும் அதை இமீடியட்டாக கிளிக் பண்ணி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இல்லைன்னாலும் நான் இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுவேன், ரெகுலராக வருவேன். அதுல எல்லாம் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. ஸோ என் சேனலுக்குள்ள வந்து பார்த்தாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா வேற வழி இல்லை. முழுசா 3 மாசம் பிரேக் விட்டுட்டேன். இந்த யூடியூப் அல்கார் தான் என்னை எங்க வச்சிருக்குது, என்ன நிலைக்கு கொண்டு போய் வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்குதுன்னெல்லாம் தெரியல. அதனால ஏற்கனவே கொடுத்த மாதிரியே நீங்க தொடர்ச்சியா சப்போர்ட்டை கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டை நானும் உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றேன். ரைட், கம்மிங் டு த பாயிண்ட். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பேசி ஆகணும். அதாவது கடந்த 3 மாசத்துல நிறைய பேர் நிறைய தடவை இதை பேசியிருப்பாங்க. நீங்களும் கேட்டு சலிச்சு போயிருப்பீங்க. நீங்களும் உங்களுக்குள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி சலிச்சு போயிருப்பீங்க. இருந்தாலும் நான் இது ஒரு தடவை பேசணும்னு நினைக்கிறேன், பேசிடுறேன். அதாவது இது நாள் வரைக்கும் நாமெல்லாம் அனில்னான்னு அன்பொழுக அழைச்சிக்கிட்டு இருந்த விஜய்னா இப்ப சிஎம் ஆயிட்டாரு. ஸோ இனிமேல பழையபடிக்கு அவரை அனில்னான்லாம் அன்பொழுக அழைக்க முடியாது. விஜய்னா விஜய் சார், விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய், சிஎம் விஜய், இந்த மாதிரி தான் அழைச்சாகணும். இதை இனிமேல் தவிர்க்க முடியாது. ஏன்னா திரும்பவும் சொல்றேன், ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பு தான் இறுதியானது. நமக்கு அதுல உடன்பாடு இருக்குதோ இல்லையோ,
அவர் தான் முதலமைச்சர், நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அவரை மரியாதையை நம்ம கூப்பிட்டு தான் ஆகணும். அதனால பழையபடி அன்பொழுகெல்லாம் அழைக்க முடியாது. அதே மாதிரி அணில் குஞ்சுகள், தத்திகள், தற்குறிகள், மடக்கு ஊதிகள்னு அன்பொழுக அழைச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா அணிலாண்டிகளை, அவங்களையும் இனிமேல் அப்படி கூப்பிடுறதுல எந்த நியாயமும் இல்லை. ஏன்னா அவங்களும் தாவேகாவின் தொண்டர்கள் ஆயிட்டாங்க. அதுவும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சியான தாவேகாவின் தொண்டர்கள் ஆயிட்டாங்க. அதனால அவங்களையும் இனிமேல் அப்படி கூப்பிட முடியாது. அதுக்காக அவங்களையும் மரியாதையோட அன்பொழுக தான் அழைக்கணும்னாலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அது எப்படி வேணாலும் கூப்பிடலாம். இப்போதைக்கு விஜய் அண்ணாவின் விசிறிகள் தவக்கன்ஸுங்கிற மாதிரி அன்பொழுக அழைப்போம். இதை விட பெட்டரான பேரை காலம் கண்டிப்பா நமக்கு கொடுக்கும். அப்போ அந்த நேம் டிரான்ஸ்ஃபருக்கு நாமளும் மாறிக்குவோம். அப்போ அந்த மாதிரியான பேர்களில் அவங்கள அன்பொழுக அழைப்போம், அரவணைச்சுக்குவோம், எல்லாத்தையும் பண்ணுவோம். இன்னும் ஒரு பெட்டரான பேர் கிடைக்கிற வரைக்கும், இன்னும் பெட்டரான அடையாளங்கள் அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் இப்படியே தவக்கன்ஸ் விசிறிகள் அப்படிங்கிற மாதிரியே அன்பொழுக அழைச்சு அரவணைச்சுக்குவோங்கிறேன். நான் பேச வந்தது இது இல்லை, இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இந்த விஜயின் வெற்றியை நான் கணிக்க தவறிட்டேன். அதை நான் ஒத்துக்கிறேன். நாட்டில் நிறைய பேர் அந்த மாதிரி கணிக்க தவறிட்டாங்க. அதே மாதிரி தான் நானும் கணிக்க தவறிட்டேன். அதை ஒத்துக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கணிப்புங்கிறது எல்லா நேரமும் சரியா இருக்கணும்னாலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. விஜயின் வெற்றியை நான் கணிக்க தவறிட்டேன். அந்த தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, ஏன் நமக்கு தோணலை? ஏன் விஜய் வெற்றி பெறுவார்னு நமக்கு தோணவே இல்லை? கெரியரின் உச்சபட்ச தோல்வியை விஜய் அரசியலில் சந்திப்பாருங்கிற ரேஞ்சுக்கு நமக்கு தோணுச்சு. ஏன் இந்த விஜய் வெற்றி பெறுவார்னு தோணலை அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. நமக்கு கணிக்கவே தெரியலையா? மக்கள் மனநிலை என்னன்னு நமக்கு புரியலையா? விஜய் வெகுஜன மக்கள் மத்தியில் செலுத்திக்கிட்டு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸோட வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரியலையா? சினிமா மூலமா அவர் வெகுஜன மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாருங்கிற அந்த வேல்யூவை சரியா கணிக்க தவறிட்டோமா? என்ன பிரச்சனை? விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமா? என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல நாம தப்பு பண்ணிட்டோம், எந்த இடத்துல நாம சரியா புரிஞ்சுக்க தவறிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். விஜயோட வேல்யூ எல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்குது, அதுல எல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா வெகுஜன மக்களை நாம ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது விஜய்க்கு பெரிய செல்வாக்கு இருக்குது, மூளை முடுக்கெல்லாம் தெரிஞ்ச மூஞ்சி தான் விஜய் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாம இல்லை. ஆனால் விஜயோட சினிமா பிரபலம், அதோட வேல்யூவு, சினிமா கவர்ச்சி அதெல்லாம் நமக்கு புரியாமல் இல்லை. ஆனால் என்ன சிக்கல்னா, மக்களை நாம் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். அதாவது மக்கள் பிரித்து பார்ப்பாங்க. சினிமா வேற, ரியல் லைஃப் வேறன்னு பிரித்து பார்ப்பாங்க. சினிமா வேற, சீரியஸ் லைஃப் வேறன்னு பிரித்து பார்ப்பாங்க. நிழல் வேற, நிஜம் வேறன்னு பிரித்து பார்ப்பாங்க அப்படின்னு வெகுஜன மக்களை நாம் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். அதாவது சினிமாவில் ஒருத்தர் தங்களை என்டர்டெயின் பண்ணிட்டாருங்கிறதுக்காகவே அவரை உடனே தங்களையே ஆள்ற அதிகாரத்தை தூக்கி கொடுத்துட மாட்டாங்கன்னு நாம நினைச்சிட்டோம். அவ்வளவுதான். அதுதான் மேஜர் மிஸ்டேக். தங்களை ஆளணும்னா கொஞ்சமாச்சும் அதுக்கு தகுதி வேணும். அரசியல் ரீதியான கொஞ்சோண்டு தகுதியாவது இருந்தாதான் இந்த மக்கள் தங்களை ஆள்றதுக்கு அனுமதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வெகுஜன மக்களை நாம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். ஆனா அது அப்படி எதுவும் நடக்கல. குத்தி தள்ளிட்டாங்க. நிழல் வேற, நிஜ வேறம்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். சினிமா வேற, சீரியஸ் லைஃப் எல்லாம் வேறலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதாங்கிற மாதிரி வெகுஜன மக்கள்ல கணிசமான ஆட்கள் நினைக்கல. எல்லாம் ஒண்ணுதாங்கிற மாதிரி கணிசமான ஆட்கள் நினைச்சு குத்தி தள்ளிட்டாங்க. விஜயின் சிஎம் ஆயிட்டாரு. நம்மளோட கணிப்பும் தவறா போயிருச்சு. அவ்வளவுதான். மக்களை நாம ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். இனிமே இந்த மக்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். அதுதான் நாம செய்யற சரியான வேலையா இருக்க முடியும். இனிமேலாம் ஒரு குழப்பமும் இல்லை. மக்களை ஓவர் எஸ்டிமேட் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்களோட தேவை என்ன, அவங்களோட எதிர்பார்ப்பு என்னங்கிறதெல்லாம் இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதையெல்லாம் சீரியஸா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களே பாலிடிக்ஸை சீரியஸா பார்க்காத போது நாம என்ன கூந்தலுக்கு அதையெல்லாம் பார்க்கணுங்கிறேன். நாமளும் அவங்களோட ஜாலியாக சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு போவோம், கும்மாளம் அடிச்சுட்டு போவோம். அதே மாதிரி விளையாட்டாவே பார்த்துட்டு போவோம். நமக்கு மட்டும் என்ன பிரச்சனைங்கிறேன். அரசியல்ங்கிறதே வெகுஜன மக்களுக்காக தான். வெகுஜன மக்களோட மனநிலை அப்படிதான் இருக்குதுன்னா நாமளும் அந்த ரூட்லயே போவோம். பாராட்டுறதா இருந்தாலும் எதிர்த்து பேசுறதா இருந்தாலும் எல்லாத்தையும் விளையாட்டாவே செய்வோங்கிறேன். அதுல நமக்கு என்ன பிரச்சனைங்கிறேன். ஏன்னா திரும்பவும் சொல்றேன், அவங்க அதை அப்படிதான் பார்க்குறாங்க. வெகுஜன மக்கள்ல கணிசமான ஆட்கள் அரசியலையே விளையாட்டாக தான் பார்க்குறாங்க. அதுலேயே ஒரு என்டர்டைன்மெண்ட்டை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த கூட்டத்தோடு சேர்ந்து நாமளும் கும்மி அடிப்போம், அவங்க பாஷையிலேயே பேசுவோம். பாராட்டுறதா இருந்தாலும் சரி, எதிர்த்து பேசுறதா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்க பாஷையில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி அதையும்
ஒரு விளையாட்டா ஒரு மாதிரி கொண்டாட்ட மனநிலையோடயே பேசுவோம்ங்கிறேன். அதில் நமக்கு என்ன பிரச்சனை? அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிற கூத்துக்களையெல்லாம் பார்த்தா கொண்டாடுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் போல. இவங்க பண்ணுற கூத்துக்களையெல்லாம் பார்த்தா அடுத்த 5 வருஷத்துக்கு மெகா மெகா கொண்டாட்டங்கள்லாம் இருக்கும் போல. நாம் ஏன் சீரியஸ் ஆகிக்கிட்டு சீரியஸான பாலிடிக்ஸை பேசிக்கிட்டு எதுக்கு இவங்களோட சேர்ந்து நாமளும் கும்மி அடிப்போம். மற்றபடி நேற்று சென்னை ஹைகோர்ட்டோட மதுரை கிளை விஜயனா மண்டையில் நங்கு நங்குன்னு கொட்டி விட்டுருக்குது. இப்படியெல்லாம் பேசலாமா? ஒரு சிஎம்மோட மண்டையிலேயே நங்கு நங்குன்னு கொட்டி விட்டுருக்குது கோர்ட்டுலாம் சொல்லலாமான்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அவரே அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. மண்டைங்கிறாரு, நங்கு நங்குன்னு கொட்டி இருக்குதுங்கிறாரு, கூந்தல்ங்கிறாரு, என்னென்னமோ பேசுகிறாப்புல. அதனால ஒரு சிஎம் வாயிலிருந்து அந்த வார்த்தையெல்லாம் வரும்போது நம்ம வாயிலிருந்து இந்த வார்த்தை வர்றதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவங்களோட குடும்பங்களுக்கெல்லாம் விஜயனா அரசு வேலை போட்டு கொடுத்தாரு இல்லையா, அதெல்லாம் கூடாது, அது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கே விரோதமானதுன்னு சென்னை ஹைகோர்ட்டு அவர் மண்டையில் நங்குன்னு கொட்டி விட்டுருக்குது. இதில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு பெரிய அளவுக்கு நல்லது நடந்தால் நமக்கும் சந்தோஷம்தான். அவர் அந்த வேலையை அவங்களுக்கு கொடுத்ததுலேயே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு சட்டப்படி அது தப்புன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கிறதுலையும் நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இதில் மேட்ரு என்னன்னா, அந்த பக்கம் விஜயின் விசிறிகள் வைக்கிற ஒப்பாரி தான் எதில் சிரிக்கிறதுன்னு எனக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தையே உண்டு பண்ணுது. நீங்கள் என்ன கோர்ட்டில் கேஸை போட்டு எங்கள் அண்ணனை ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறீங்களா? 40 பேர்த்தோட வாழ்க்கையை கெடுத்திருக்கிறீங்க. 40 குடும்பங்களுக்கு நடக்க இருந்த மிகப்பெரிய நல்லதை தடுத்திருக்கிறீங்க. சீமான் தானே கேஸ் போட்டதே, சீமான் அவங்க குடியெல்லாம் கெடுத்திருக்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் விசிறிகள் ஓயாம ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இதுக்கு தான் எதில் சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதே கும்பல் தான் 41 பேர் அங்கே உயிரிழந்த போது வி ஸ்டாண்ட் வித் விஜய்னா அப்படின்னு விஜய்க்காக கண்ணீர் சிந்திக்கிட்டு இருந்தவனுங்க, விஜய்க்காக ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தவனுங்க. நீங்க எதுக்கு நான் சாப்பிடாம இருக்கிறீங்க? ஏங்கண்ணா மெலிஞ்சு போயிட்டீங்க? எவஞ்சத்தா உங்களுக்கு என்னன்னா? நீங்க ஏங்கண்ணா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் கடந்து அழுது புரண்டு அத்தனை அழிச்சாட்டியும் பண்ணிக்கிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பல் தான். அந்த குடும்பங்களுக்கு நடக்கிற நல்லதை தடுத்து விட்டாங்கன்னு இன்னைக்கு எவன்லாம் ஒப்பாரி வைக்கிறானோ இவனுங்க தான் அன்னைக்கு வி ஸ்டாண்ட் வித் விஜய்னான்னு அந்த உயிருக்காக அங்க பறிபோன அந்த 40 உயிர்களுக்காக ரொம்ப சம்பிரதாயமா கூட ஒரு வருத்தம் தெரிவிக்காத விளக்கண்ணைக்கு தான் இன்னைக்கு கடந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் எதுல சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. திரும்பவும் சொல்றேன், அந்த குடும்பங்களுக்கு நல்லது நடக்கிறதுல நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவனுங்க வைக்கிற ஒப்பாரியை பார்த்து தான், இவனுங்க பண்ணுற பம்மாத்தை பார்த்து தான் பயமாக இருக்குது. அன்னைக்கு அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இன்னைக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி நீலி கண்ணீர் வடிக்கிறானுங்க. என்னத்தை சொல்கிறது? இது எல்லாத்துக்கும் மேலே இது கோர்ட்டில் நிற்காதுன்னு விஜய்க்கு தெரியாதுன்னெலாம் நான் நம்ப தயாராக இல்லை. அதெல்லாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இப்படி பல்காக 30 பேர்த்துக்கெல்லாம் வேலை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கோர்ட்டு தூக்கி அதை குப்பையில் எரிஞ்சிடும்னாலாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அவர் ஒரு மாதிரி தெம்பாக தான் இறங்கியிருப்பார். அதாவது கோர்ட்டு நமக்கு சார்பாக தீர்ப்பு சொன்னால் அதை வச்சு எப்படி அரசியல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். இல்லை கோர்ட்டு இதை தூக்கி குப்பையில் எரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு ஒப்பாரி வச்சு எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். நான் நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள் அதுக்கு எத்தனை இடைஞ்சல்னு. நம்மளை நல்லது பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. சுற்றி அநியாயக்காரங்களாக இருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு 30 பேர்த்துக்கு அரசு வேலை போட்டு கொடுத்தா அதில் எத்தனை சிக்கல்னு பாருங்கள். ஒரு 30 குடும்பத்தை நல்லா வாழ வைக்கணும்னு நான் முயற்சி பண்ணால் எத்தனை சிக்கல் பாருங்கள். அப்படின்னு நாளைக்கு அழுது புலம்ப தான் போகிறாரு, ஒப்பாரி வைக்க தான் போகிறாப்புல. அதுக்கெல்லாம் சந்தேகமே இல்லை. அதெல்லாம் அவருக்கு தெரியும், தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கிறாரு. இப்படின்னா எப்படி ஸ்கோர் பண்ணுறது, அப்படி போனால் அதை எப்படி ஸ்கோர் பண்ணுறதுங்கிறதுலாம் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஏன்னா இந்த கூமட்ட கும்பல் தான் என்ன சொன்னாலும் நம்புதே, என்னத்தை பேசினாலும் நம்புதே, விஜய்னா என்ன சொன்னாலும் நம்புதே. அப்புறம் அவருக்கு என்ன, அவர் எப்படி வேணும்னாலும் பர்ஃபார்மன்ஸை போட்டு போயிட்டே இருப்பாப்புல. அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. இவங்களும் ஏன்னா இப்படி துரும்பா இழைச்சி போயிட்டீங்க, நல்லது செய்ய முடியலன்னு ஏன்னா இப்படி அழுகுறீங்க, எங்களுக்காகவா ஏன்னா இப்படி அப்படின்னு இவங்களும் கூட சேர்ந்து அழுவதான் போகிறாங்க. அந்த கற்றாவியெல்லாம் பார்க்க தான் போகிறோம். என்ன இது கோர்ட்டோட தீர்ப்பாக இருக்கிறதுனால நேரடியாக பேச மாட்டார், வேற மாதிரி சுற்றி அடிப்பார், அவ்வளவுதான். இதையெல்லாம் தாண்டி ஒரு யதார்த்தத்தை விஜய் ரசிகர்களுக்கும் இன்னும் பிற தாவேக்கா தொண்டர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயம் புரிய வச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரியல் லைஃப் இது, சினிமா கிடையாது. சிஎம்ங்கிறது ஒரு கட்டற்ற அதிகாரம் கொண்ட பதவி கிடையாது. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் சிஎம் ஆகிட்டாவே அவர் என்ன
வேணும்னாலும் பண்ணலாம், எதை வேணும்னாலும் பண்ணலாம், எப்படி வேணும்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நினைப்பெல்லாம் இதில் ஓரளவுக்கு கணிசமான ஆட்கள்கிட்ட உடைபட்டு போயிருக்கும்னு நான் நம்புகிறேன். கணிசமான ஆளுகள்கிட்ட தான் எல்லாருக்கிட்டையும் இப்பயும் நான் சொல்லலை. அதெல்லாம் குருட்டுத்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கிற கூட்டம்னு ஒன்று இப்பயும் இருக்க தான் செய்யும். இந்த கர்நாடகாவுக்கு போறாரா இல்லையோ, போறாருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்குது. உண்மையிலேயே அவர் போனாருன்னா திரும்பி வரும்போது, கர்நாடகாவில இருந்து திரும்பி வரும்போது காவேரி தண்ணியை கக்கத்திலேயே இடுக்கிட்டு வந்துருவாரு. நாட்டில் மழை இல்லைன்னா என்ன பிரச்சனை, அதான் எங்க அண்ணன் இருக்காருல்ல, வங்காள விரிகுடா தண்ணியை வாயிலேயே உறிஞ்சு ஊத்திடுவாரு அப்படின்னு நம்புற கூட்டமெல்லாம் இப்பயும் இருக்கதான் செய்யுது. இவங்களோட தான் அடுத்த பல ஆண்டுகளுக்கு மல்லு கட்டணும்னு நினைக்கும் போது உண்மையிலேயே கொஞ்சம் டர்ரா தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இயற்கை அதைத்தான் விதிச்சிருக்குது. இவங்களோட தான் மல்லு கட்டி ஆகணுங்கிறது தான் இயற்கையின் விதியாக இருக்குது. என்ன பண்ண முடியும், மல்லு கட்டுவான், பேசுவான், இன்னும் நிறைய பேசுவான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணி விடுங்க, ஏதாவது பண்ணி இந்த வீடியோவை தள்ளி விடுங்க.